ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு டெக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் ரேஷன் கார்டு வாங்கியிருப்பீங்க. அதுக்கப்புறம் போன தடவை விடுபட்டவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் புதுசாக ஃபார்ம் கொடுத்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எப்போ வருது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த வாரம் முழுவதும், அதாவது இன்றைக்கி புதன்கிழமை ஆகிட்டு திங்கக்கிழமையிலேருந்து இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய பகுதியில் ஏதோ ஒரு ஸ்கூல்லையோ இல்லை இ-சேவை மையமில் போய் நீங்கள் கேளுங்கள். கண்டிப்பாக இந்த வாரம் நிறைய பேருக்கு ஃபார்ம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு நான் எலிஜிபிலிட்டி இருக்கேன், பட் நான் அப்ளை பண்ணலை, மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க இந்த வாரத்தில் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். நியர்பை ஸ்கூல் இருக்கும் இல்லையா, அதாவது முகாம் நடக்கிற ஸ்கூல், இந்த மாதிரி ஸ்கூல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் போய் நீங்கள் கண்டிப்பாக கேளுங்கள். உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கண்டிப்பாக அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்ம் கொடுப்பாங்க. அதே மாதிரி போன தடவை உங்களுடைய விண்ணப்பம் நிலை சரியில்லை, அந்த மாதிரிலாம் இருக்கும் தெரியுமா, அவங்க மேல்முறையீடு பண்ணுறதுக்கு தவறி இருப்பீங்க, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே கூட இந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க புதிதாக விண்ணப்பிப்பவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி முகாம்லாம் நடக்குது. கண்டிப்பாக நீங்கள் போய் உங்களுடைய இ-சேவை மையத்திலேயோ நகராட்சி லிமிட்லேயோ எங்கே தர்றாங்க, இல்லை நியர்பை ஸ்கூலில் கூட நீங்கள் போய் கேட்கலாம். கண்டிப்பாக முகாம் எங்கே நடக்கு அப்படிங்கிறத ஒரு இது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் போய்ட்டு ஃபார்ம் வாங்கிட்டு நீங்கள் அதை போய் ஃபில் பண்ணி கொடுத்தாலே போதும். உங்களுக்கான கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் எலிஜிபிலிட்டியா இல்லையா என்னென்னு செக் பண்ணுவாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கிடைக்கும். ஏற்கனவே நம்ம கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போயும் நான் சொல்கிறேன், இந்த தடவை உங்களுக்காக சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகியிருந்தாலோ, இல்லை நீங்கள் காரு இல்லை வேறு ஏதாவது வெஹிக்கிள் வாங்கியிருந்தீங்களோ, இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அடுத்த களப்பணி ஆய்வு பண்ணுறாங்க அப்படின்னா பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டிப்பாக வராது. அதை முதல்ல நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ நாள் வாங்கினேன், இப்போ எனக்கு வரல அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெயின் ரீசனாக தான் இருக்கும். மெயின் ரீசன் நீங்கள் ஒரு 4 வீலர் வாங்கியிருக்கலாம், இல்லை நீங்கள் டேக்ஸு பே பண்ணுற மாதிரி உங்களுக்கு சேலரி இன்கம் வந்திருக்கலாம், இல்லை யாராவது கவர்மெண்ட் ஜாப் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இந்த வரை ஒரு மெயின் ரீசன்ஸ்க்காக உங்களுக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வர்றது ஸ்டாப் ஆகிருக்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் எனக்கு வரல அப்படிங்கிறத நீங்கள் மேல்முறையீடு பண்ணீங்களோ ஏதோ ஒன்று நீங்கள் போய் கேட்டிங்கனாலும் இந்த மாதிரி ஒரு ரீசன் தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எதுக்கு வரல அப்படிங்கிறதே ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் 4 வீலர் வச்சுருந்தாலுமே உங்களுக்கு வராது. ஸோ நீங்கள் யார் பேரில், அதாவது உங்களுடைய ரேஷன் கார்டு பேரில் அது லிங்க் ஆகிருக்கும். ஸோ உங்கள் ரேஷன் கார்டில் இருக்கிற நபர் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக 4 வீலர் வாங்கியிருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வராது. அதே மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்காதவர்கள் கண்டிப்பாக விண்ணப்பிங்க. இது ஒரு அரிய வாய்ப்பு, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பாய்.